தவறு செய்கிற அதிகாரிகளை குறித்து தான் அந்த குற்றச்சாட்டு. அதே மாதிரி என் தொகுதிக்கு, என் மாவட்டத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் சொல்லாமல் வருகின்ற அமைச்சர்களை பற்றியும் தான் குற்றச்சாட்டு. அப்போ தான் முதலமைச்சருக்கு போகும், முதலமைச்சர் கூட்ட அமைச்சர்களை கேட்பாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு அமைச்சர், சீனியர் எம்எல்ஏ எனக்கு தகவல் சொல்லாமல் என் மாவட்டத்துக்குள்ளே எப்படி வரலாம், என் தொகுதிக்குள்ளே எப்படி வரலாம்? நீங்கள் யாராக கூட இருங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? புரோட்டோக்காலாக எனக்கு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லாமல் வரீங்க? அப்படி வரீங்க, வரும்போது நான் அவங்கள போய் கூப்பிட்றேன். பகண்டையில் ஏரி உடஞ்சி போச்சு, உள்ளே வந்து போச்சு, ஆற்று நீர் உடஞ்சி பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறாங்க, பார்க்க போவோம் அப்படின்னா இல்லை எனக்கு நேரம் இல்லை. இப்போ இது எப்படி மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை? ஆக தவறு செய்கின்ற அமைச்சர்கள், தவறு செய்கின்ற அதிகாரிகளுக்கு என்னுடைய இந்த கண்டனங்கள் பொருந்தும். சும்மா வெறுமனே இப்போ போய் பகண்டிக்கு வாங்க, திருக்கண்டேஸ்வரம் வாங்க, கள்ளிப்பட்டுக்கு வாங்க, புலவனூருக்கு வாங்க அப்படின்னு மக்கள் கூப்பிட்றாங்க. போய் வெறுங்கையோட என்ன பண்ணுறது? சரி, அப்படியே இருந்தாலும் 3 லட்சம் மக்களுக்கு வேல்முருகன் ஏற்கனவே மழை வெள்ளத்தில் தான் பண்ருட்டி விட்ட மார்வாடி கிட்ட விற்று செலவு பண்ணி மக்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டேன். இப்போ விற்கிறதுக்கு அங்கிட்ட வீடும் இல்லை. எதை விற்கிறது? நான் இன்னும் மார்வாடி கிட்ட விற்ற வீட்டை என்னால் மூக்க முடியல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல், ஒரு வர்ற அமைச்சர்கள், தொகுதி எம்எல்ஏ, உங்கள் தொகுதி தான் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க, வாங்க, எந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த பஞ்சாயத்து பாதிக்கப்பட்டிருக்கு, வாங்க போய் பார்க்கும். இது தடுப்பு நடவடிக்கை என்ன? குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேன், இந்த அரசூரில் நான் தொடர்ந்து எம்எல்ஏ ஆனதுலேருந்து விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் சொல்கிறேன், அங்கே ஒரு பெரிய அணை கட்டி ஷட்டர் போட்டு முறையாக அந்த நீரை மலட்டார் வழியாக திருப்பி விடணும். அதேமாதிரி எந்தெந்த ஆறு ஏரி, சிறு கிராமம் உள்ளிட்ட, நத்தம் உள்ளிட்ட ஆறு ஏரி குளங்களை நிரப்புற சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னு படித்து சொல்கிறேன். அந்த விவசாய மக்களோடு சேர்ந்து சொல்கிறேன். ஆனால் ஒரு காலத்திலேயே என்னுடைய கருத்தை ஏற்றுக்கவே இல்லை. என் கருத்தை கூட்டாலும் ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்முடைய மாவட்டமே பாதிச்சிருக்காது.